அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போகிருந்த மருத்துவர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சொல்ல போகிற குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தொப்பை, அதாவது பார்த்தீங்கன்னா உடம்பு லீனாக தான் இருக்கும், ஆனால் தொப்பை இருக்கும். நிறைய பேருக்கு உடம்பு பெருசாக இருக்கும், தொப்பை இருக்கும். இந்த உடம்பு பருமனை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் மருந்து வாங்குறதுக்கு முதல்ல அவங்க சொல்கிறது, சார் எனக்கு உடம்பு சரியாக இருக்குது சார், உடம்பு வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் தொப்பை மட்டும் அசிங்கமாக தெரியுது சார், ஷர்ட்டு போட்டால் தொப்பை வெளியே தெரியுது, டிஷர்ட்டு போட்டால் அசிங்கமாக தெரியுது. மனைவி கூட நம்ம செல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கர்ப்பமான மாதிரியே இருக்குது, மனைவி ஸ்லிம்மாக அழகாக இருக்காங்க. இந்த தொப்பையை மட்டும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? உடம்பு குறைஞ்சிடக்கூடாது, கை காலெலாம் கரெக்டாக இருக்குது, தொப்பையை மட்டும் குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்ல விஷயம். வருவதுக்கு முன்னால் இந்த தொப்பை ஏன் வருது, இந்த தொப்பை எதனால் வருது உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொப்பை மட்டும் இல்லைங்க, இந்த தொப்பை கூட சேர்த்து நிறைய விஷயங்கள் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு தொப்பை இருக்குன்னா அவருக்கு சில சிம்டம்ஸ் குறைபாடுகள்லாம் இருக்கும். அந்த குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு தொப்பை இருக்கும், தொப்பை இருக்கவங்களுக்கு குறைபாடு இருக்கும். அது எதனால் வருது அப்படின்னா ஈஸியான மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே நீங்கள் தூங்குகிற பழக்கத்தை முதல்ல விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உணவுகள் சாப்பிட்டு அது வயிறுக்குள்ளே போய் குடல் வழியாக குடலில் உள்ளே போய் அது செரிப்புத்தன்மை அடைஞ்சு அது செரித்து குளுக்கோஸா மாறி கொலரியா மாறி உங்கள் உடம்புக்கெல்லாம் சென்ற பிறகு தான் நீங்கள் தூங்குறதுக்கு போகணும். இந்த செரிப்புத்தன்மை எதுவும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் அப்படியே நின்றும், அது வேலை செய்கிறது கடினமாயிரும், அது செய்யாது. உங்கள் வயிற்று பகுதியில் உள்ள குடல் பகுதியில் அது தங்கும். இதனால் உங்களுக்கு ஏற்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது. செரிப்புத்தன்மை இருக்காது, இது ஜீரணமே இருக்காது. நீங்கள் சாப்பிட்டது அப்படியே தாங்க இருக்கும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் செரிமானம் ஆகப்பட்ட அந்த உணவு பார்த்தீங்க அப்படின்னா பல மணி நேரம் ஆனாலும் ஆகாது. இதனால் உங்களுக்கு ஏற்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் தானாக வந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விஷயமே தெரியாமல், என்ன சார் எது சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சலாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எது சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சல் இல்லைங்க. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டோன்னே தூங்குறது தான் பிரச்சனை. சாப்பிட்டோன்னே தூங்குனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செரிமத்தன்மை இருக்காது, நெஞ்சு எரிச்சல் தானாக இருந்துக்கிட்டு தானே இருக்கும். இதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ட்ரபிள் உருவாயிரும். ஏன்னா வயிறு பார்த்தீங்கன்னா மந்தமான பகுதி மாதிரி ஒரு டமரா மாதிரி வீங்கி டொப்பு டொப்புன்னு இருக்கும். நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கினாலோ நைட்டு பார்த்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் எழுமி இங்கே பாருங்கள், ஒரு 2 hours கழிஞ்சு உங்கள் வயிறை தொட்டு பாருங்கள், கல் மாதிரி இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ட உணவு அப்படியே வயிற்று பகுதியில் இருக்குது, அது செரிமானம் ஆகலை, ஜீரணம் ஆகலை. அதனால தான் ஏற்படுற விஷயங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்காமல் ஒரு 2 hours கழிஞ்சு நம்ம தூங்குறதா இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் உடம்புல உள்ள செரிப்புத்தன்மைகள் சரியாகி ஹார்மோனுடைய செயல்பாடும் சரியாகி உங்களுக்கு இந்த தொப்பை வருது தானாக நீங்கிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று பகுதியில் ஏற்படுற கொழுப்புகளாக இருக்கட்டும், கேஸ் விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே அங்கே இல்லாமல் உங்கள் சாப்பாடு தானாக செரிமானம் ஆகி அந்த ஃபங்க்ஷன் சரியாக நடக்கும். இதனால் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வந்துடும். முதல்ல உங்கள் சாப்பாடு ஜீரணம் ஆயிடுது, உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இல்லை, கேஸ் ட்ரபிள் இல்லை, வயிறு உப்புச்சம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நாளடைவில் ஆக 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 பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொப்பையே இல்லை இருக்காது. உங்கள் உடம்புக்கு ஏற்ற வயிறு தான் கரெக்டாக இருக்குமே தவிர அது தொப்பையாக மாறாது. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, தொப்பை உருவாதுக்கு காரணமே நீங்கள் சாப்பிட்டோன்னு தூங்குறது தான். அதை சரியாக வச்சுக்குங்க. மேலும் தொப்பை வந்தவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு விஷயத்தை திருப்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சாப்பிட்டோன்னு தூங்காதீங்க. ஒரு 2 hours அல்லது கொஞ்சம் 1 hour டைம் கொடுங்க. கொஞ்சம் வாக்கிங் போங்க சாப்பிட்ட பிறகு, அப்போ தான் சீக்கிரம் ஜீரணமாகும். நைட்டாக இருந்தால் மொட்டை மாடியில் போங்க, இல்லை வெளியே போங்க, லேசாக நடங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பீங்க, அப்படியே சரிஞ்சிருவீங்க, சோபாவில் படுத்துருவீங்க, கட்டிலேருந்து டிவி பார்ப்பீங்க, அப்படியே படுப்பீங்க. அதுவும் கடினமான உணவு வகைகளை நைட்டு நீங்கள் சாப்பிடவே கூடாது. 7 மணிக்கு முன்னால் சாப்பிட பாருங்கள். அப்போ நம்ம சொன்ன அந்த 3 hours ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 7 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா 8, 9, 10 3 hours வரும்போது உங்களுக்கு தூங்க கரெக்டாக வந்துடும். இல்லை அப்படின்னா செரிப்புத்தன்மை உள்ள லகுவான கஞ்சிகள் குடிக்கலாம், ரசசோறு சாப்பிடலாம். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நைட்டு சாப்பிடுங்க. புரோட்டா, இறைச்சி, சிக்கன், மட்டன் எது நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தாலும்
பிஃபோர் 7 o'clock 5, 6, 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. கடினமான உணவு வகைகளை 11 மணி 10 மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் அப்படி படுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உணவு செரிப்பான தன்மை கஷ்டமாக இருக்கும். அதில் இந்த கடினமான உணவை கண்டிப்பாக கரைக்க முடியாது. பீஃப் கறிகள், மட்டன் கறிகள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வயிறுக்கு. அந்த செரிமான தன்மை குறைவாக ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு சோடா குடிக்கணும், 7up குடிக்கணும், இதே மாதிரியான விஷயங்கள் தோணும். ஏன்னா நெஞ்செரிச்சல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். தேவையில்லாத கேஸ் ட்ரபிள் வயிற்றுக்குள்ள வந்து உருவாகும். வாயு தொல்லையாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கவுந்து படுக்க முடியாது, நிமிர்ந்து படுக்க முடியாது, சரிஞ்சு படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும், ரொம்ப மணி நேரங்கள் ஆகும். இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தூங்குறத தள்ளி போடுங்க, சாப்பிட்றத முன்ன போடுங்க, சரிவர செய்து பாருங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. கண்டிப்பாக எந்த காசு செலவு இல்லாமல் உங்களை நீங்களே சரிப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறையை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.